குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெனரேஷன்ல என்னன்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா டீனேஜர்ஸ் ரொம்ப பேசுறது கிடையாது. வீட்டில் யாரு கூடயும் ஒரு அட்டாச் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்க. ரீல்ஸ், சார்ட்ஸ், அப்புறமேல ஸ்டோரிஸ்ன்னு அவங்களுடைய லைஃப்னு அவங்க நல்லா இருக்காங்க. பட் ரியல்ல அவங்க ரொம்ப சைலண்டா சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வரும்பொழுதே ஒரு என்ன சொல்லுது, ஒரு வெறுமையான ஒரு ஃபீலோட அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. ஃபோன்ல அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க, லைஃப்ல ஆஃப்லைன்ல இருக்காங்க. இதுதான் ஒரு உண்மையான பெயின்ஃபுல்லான ட்ரூத். அதனால தான் இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ற ஒரு உண்மையை பத்தி நம்ம பேசலாமா? அதாவது சைலண்டா சஃபர் பண்ற டீனேஜர்ஸை பத்தி பேச போறோம். யாரும் கவனிக்காத அவங்களுடைய உண்மையான இன்னொரு பார்ட். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன்னா டீனேஜர்ஸ்க்கு முக்கியமாக சோஷியல் மீடியா ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப இருக்கும் இல்லையா? டீனேஜர்ஸ் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க க்ளோஸ் அப்படி இருந்தாலுமே அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் இவனை இந்த அளவுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு இந்த அளவு செட்டில் பண்ணுறாங்க, எஜுகேஷன் ஃபாரினில் படிக்கிறான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு நிறைய கம்பேரிசன் இருக்கான், இவன் நல்லா செட்டில் ஆயிட்டான்ற ஒரு கம்பேரிசன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எனக்கு ஒரு எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, இந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு அவங்க ரியாலிட்டி என்னன்றதை ஃபேஸ் பண்ண அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்ட்ரகிள் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹைலைட் தான் அப்படின்றது அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இது ரியல் கிடையாது அப்படின்னு அவங்களாம் யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. ஒரு டீனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறான், மற்றவங்களுடைய சக்ஸஸை பார்க்குறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு தாட், நான் இதுக்கு சரியானவங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தது. என் பேரண்ட்ஸால ஏன் இதெல்லாம் எனக்கு செய்ய முடியல அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வருது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அகாடமிக் ப்ரெஷர். இது நம்ம எல்லாருமே பண்றது தான். பேரண்ட்ஸ் நம்ம கொடுக்குற பெரிய ப்ரெஷர் குழந்தைகளுக்கு என்ன தெரியுமா? எஜுகேஷன் தான். மார்க்ஸ், படி படி படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். காம்படிஷன், எக்ஸ்பெக்டேஷன், நமக்கு கொடுக்குற நம்மளுடைய டிசைருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் ப்ரெஷர், இது ரெண்டும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் கொடுத்துரும். ரியாலிட்டி என்ன தெரியுமா? 95% வந்தாலும் நம்ம என்ன கேட்போம் தெரியுமா? ஒய் நாட் 100 அப்படின்னு கேட்போம். இந்த ஒரு லைன் தான் அவங்கள மென்டலி பிரேக் பண்ணுது இல்லையா? இன்னொன்று என்ன தெரியுமா? ஒரு லோன்லினஸ் இன் ஃபேமிலி. அதாவது ஃபேமிலியில் ரொம்ப தனிமையாக இருப்பாங்க, எல்லாருமே கூட இருப்பாங்க, ஆனால் யாரும் அவங்க கூட என்ன சொல்ல ஒரு மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்பவுமே பிஸியாக அவங்க ஒர்க், அவங்களுடைய விஷயங்கள இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்க அவங்களுடைய தனியாக அவங்க ரூமில் உட்காந்துட்டு அவங்க தனிமையை அவங்களோட ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணி அதில் அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒருத்தவங்க பேசணும்னு அவங்க நினைப்பாங்க அந்த டீனேஜர்ஸ், ஆனால் அதை நம்ம யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டோம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? சைலண்டாக இருந்துட்டு அவனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அவன் இதெல்லாமே வெளியில் போய் வேறு விதங்களில் அவனுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டீனேஜர்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டீனேஜில் வரும். ஆனால் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அந்த டீனேஜ் பசங்களுக்கு தெரியாது. ரியாலிட்டி என்னன்னா, ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய பெயினா தெரியும். அதோட சைன்ஸ் என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க, ஃபோன் அடிக்ஷன் ஆயிடுவாங்க. நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்லெஸ் நைட்டா இருக்கும். பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? இது ஒரு இந்த ஏஜ்ல ஒரு பேஸ் தான், இது சரியாயிட்டானா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு யோசிப்போம். கிடையாது. அந்த டீனேஜ் குழந்தை அது மனசுக்குள்ள நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்களா? உனக்கு என்ன தேவை இருக்கு? யாரும் நம்மளுடைய ஹக் பண்ணிட்டு நம்முடைய ஃபீலிங்ஸை கேட்க மாட்டாங்களா? அந்த குழந்தை உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பிக் எமோஷனல் என்ன சொல்ல பில்டப் அண்ட் சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு டீனேஜர் உலகத்தோட சப்போர்ட் பண்ண மாட்டான், அவன் தன்னோட தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அவன் வெளியில சிரிச்சிட்டு இருப்பான், பட் உள்ளுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும், ஃபியர் இருக்கும், லோன்லினஸ் இருக்கும். ஒரு நாள் அவன் ரூம்ல தனியா உட்காந்துட்டு அவனுடைய ஃபோன் சைலண்டா இருக்கும், பட் அவனோட மைண்ட் லவுடா பேசிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மோமெண்ட்ல தான் அவனுக்கு ஒரு தாட் வரும், யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஏன் யாருமே இப்படி என்கிட்ட கேட்க மாட்டேன்றாங்க? ஏன் என்னோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு? எனக்கு என்ன ஸ்ட்ரகிள்னு யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு மனசுல ஒரு தாட் போயிட்டே இருக்கும். நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்க டீனேஜர்ஸ் கிட்ட நீங்க ஹாப்பியா இருக்கிறாங்களா? சைலண்டா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நம்ம என்ன பண்றோம்?
அட்வைஸ் பண்றோமா இல்ல லெக்சர் பண்ணிட்டு இருக்கோமா? இல்லைன்னா அவங்களுடைய நீட் என்னன்னு கேட்டுட்டு அதை லிசன் பண்ணிட்டு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா? ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா நமக்கிட்ட. ஒரு டீனேஜர்ஸோட பிக்கர் சப்போஸ் யார் தெரியுமா? அவங்களோட பேரண்ட்ஸும் ஃபேமிலியும் தான். அவன் பேசலன்னா என்ன, நீங்க பேசுங்க. அவன் சைலண்டா இருந்தானு நீங்க அவன் கூட போயிட்டு உட்காந்து கம்பேரிசன் ஒரு மாதிரி சொல்ல ஒரு ஹக் பண்ணிட்டு அவனை ஹோப்பனா பேச வைங்க. அந்த நாள் அவங்க சேஃபா இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் மறக்காம பண்ண ஆரம்பிச்சுங்க. டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்க. ரொம்ப அப்செட்டா இருந்தா என்னன்னு ஓப்பன் அப் பண்ணி அவனை பேச வைங்க. ஒரு சில சமயம் அவங்க பேசாம நம்ம கிட்ட ஒருவேளை எரிச்சலா ஆகுறாங்களா, நீங்க கோபப்படாதீங்க. மறுபடியும் போய் இந்த குழந்தை கிட்ட பேசுங்க. அவனை கன்சோல் பண்ணுங்க. அவனுடைய ஆதங்கம் என்னன்றதை கேளுங்க. அவனை ஜட்ஜ் பண்ணாதீங்க. கேளுங்க. கேட்க மட்டும் செய்யுங்க. ஒருவேளை ஒரு சின்ன விஷயமா நமக்கு தோணலாம், ஆனா அது அவங்களுக்கு லைஃபையே சேவ் பண்ற விஷயமா இருக்கலாம். அவங்க சிரிக்கிறாங்க, ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்றத நம்ம யாருமே கேட்கறது இல்லை இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோனோ, சைலண்டா சஃபர் பண்றது ஒரு டீனேஜர் வந்து யாராவது கேட்டுட்டாங்கன்னா போதும், அதுதான் அவங்க வாழ்க்கையே மாற்றக்கூடியது. என்னம்மா, என்ன பிரச்சனை, அப்படி என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு ஒரு கேட்டா போதும். அவங்க பேச மாட்டாங்க. அவங்க வந்து ஓகே அப்படி அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க சைலண்டா இருக்காங்க. ஏன்னா யாராவது என்கிட்ட கேட்க மாட்டாங்களா, நான் ஏன் இப்படி டல்லா இருக்கேன், எனக்குள்ள என்ன தேவை இருக்குன்னு யாராவது பேச மாட்டாங்களா, நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மகிட்ட ஒரு கன்சர்னா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு டீனேஜரோட சைலண்ட் வந்து ஒரு எம்டி கிடையாது, அது அன்ஆன்சர்டு கொஸ்டினால நிறைஞ்சது. நம்ம கேட்காம விட்ட ஒவ்வொரு சைலன்ஸ்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும், ஒரு வழி இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், அஸ் அ பேரண்ட்ஸா நம்ம அந்த குழந்தையோட எல்லா நீட்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அவன் கேட்டது எல்லாமும் அவன் கேட்கறதுக்கு மேலேயும் நம்ம செஞ்சுட்டோம். இதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சொசைட்டில அவங்க ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அதை நம்ம கேட்கணும். அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வழி என்ன நம்ம யாரும் கவனிக்கிறது இல்லை. சைலண்டா சஃபர் பண்ற ஒரு டீனேஜர்ஸ்க்கு ஒரே ஒரு வார்த்தை கேட்டா போதும், அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். திரும்பவும் சொல்றேன், சைலண்டா சஃபர் பண்ற ஒரு டீனேஜர் கிட்ட நீங்க ஒரே ஒரு வார்த்தை, என்னப்பா ஓகேவா அப்படின்னு கேட்டு பாருங்க. உனக்கு எல்லாம் ஓகேவா இருக்கா, நீ பெர்ஃபெக்டா ஆல்ரைட்டா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். என்ன வேணா இருக்கட்டும், இது என்ன பெரியதா இருந்தாலும் சரி, அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க. புரியுதுங்களா? உங்களுக்குடைய ஒரு டைம் அந்த குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. புரியுதா? ஏன்னா இந்த சொசைட்டில குழந்தைங்க ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் வேற, நம்ம காலம் வேற, இப்போ இருக்கிறது வேற. எஜுகேஷன் வைஸ்ல அவங்களுடைய அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர் நிறைய இருக்கு. அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற நினைக்கிற ஒரே செக்யூர்டு பிளேஸா நீங்க தான் இருக்கணும். அந்த பேரண்ட்ஸ் உங்ககிட்ட தான் அதுங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணி ரொம்ப லெக்சர் கொடுத்து அந்த குழந்தைய போர் அடிக்காம, அந்த குழந்தையோட இம்பார்ட்டன்ட் நீட் என்ன, அது என்ன நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணான்றதை நீங்க கொடுங்க. படிப்பு மட்டும் கொடுத்தா மட்டும் போதாது, அது மட்டும் நம்முடைய கடமை கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறது மட்டும் நம்ம கடமை இல்லை. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலையும் அமைச்சு கொடுக்கறது பேரண்ட்ஸ் நம்ம எல்லாரோடையும் கடமை தானே. ஓகேங்களா? நீங்க இனிமே டீனேஜர்ஸ் உங்க வீட்டில் இருந்தா தயவு செஞ்சு அவங்க மேல உங்களுடைய கவனத்தை வைங்க. அவங்களுடைய தேவை என்னன்றதை நீங்க கேளுங்க. உலக பிரகாரமான தேவைகள் இல்லை, அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்றத நீங்க பேசுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர். பபாய். லவ் யூ ஆல்.